subtract minus 3a minus 3ab minus 8 from 3ab plus 8. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 3ab plus 8ல இருந்து from கொடுத்திருக்காங்கல்ல, அந்த fromக்கு அப்புறம் எது இருக்கோ அதான் முதல்ல போடணும். எதை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க மைனஸ், இதுதான் சப்ராக்ட் பண்றாங்க, சப்ராக்ட் தான் சொல்லியிருக்காங்க. மைனஸ் எதை சப்ராக்ட் பண்ணணும் minus 3ab minus 8. கிளியரா? இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அதனால இந்த மைனஸ் போடக்கூடாதுன்னு இல்ல. சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கனாலே மைனஸ் போடணும். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க 3ab இங்க பிளஸ் 8, இங்க என்ன வரும் பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 3ab, இங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் பிளஸ் 8. கிளியரா? இப்போ 3ab பிளஸ் 3ab என்னது 6ab plus 8 plus 8 என்ன வரும் 16. So the answer is 6ab plus 16. இப்போ இங்க next இங்க என்ன சொல்லிருக்காங்க subtract 3ab plus 8 from. அப்போ இதுதான் முதல்ல போடணும். இப்போ என்னது minus 3ab minus 8ல இருந்து எதை subtract பண்ண சொல்லிருக்காங்க 3ab plus 8 subtract பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ என்ன வரும் பாருங்க minus 3ab, இங்க minus 8, இங்க என்ன வரும் minus 3ab, இங்க minus into plus is minus, இங்க என்ன வரும் minus into plus is minus 8. ஓகேவா? so that is equal to minus 3ab minus 3ab என்னது minus 3ab minus 3ab, ரெண்டுமே சேம் சிம்பிளா இருந்தா என்ன பண்ணணும் மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் 6ab. so the answer is minus 6ab. இங்க minus 18 சாரி minus 8 minus 8 என்னது minus 16. கிளியரா?